மதுரை மாவட்டம் அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் கணேஷ். இவருக்கு வயது 24. கீர்த்தனாவிற்கு வயது 22. இவர்கள் 2 பேரும் 3 வருடங்களாக காதலித்து வந்தார்கள். கீர்த்தனாவும் கணேஷை உயிருக்கு உயிராக காதலித்தார். பெற்றோரின் சம்மதத்தோடு இருவருக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. தாலி கட்டும் நேரத்தில் கணேஷ், எனக்கு கீர்த்தனாவை பிடிக்கவில்லை, நான் அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டான். இதை கேட்டதுமே அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ந்து விட்டார்கள். அதன் பிறகு கணேஷை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவர் சம்மதிக்கவில்லை. இதனால் கொந்தளித்த கணேஷின் பெற்றோர்கள், எங்களை அவமானப்படுத்திய நீ, இனிமேல் நீ எங்களுக்கு பிள்ளையே கிடையாது, இனிமேல் எங்கள் மூஞ்சியில் விழிக்காதே, வெளியே போ என்று கூறிவிட்டனர். எதற்காக கணேஷ் உயிருக்கு உயிராக காதலித்த கீர்த்தனாவை தாலி கட்டும் நேரத்தில் வேண்டாம் என்று சொன்னான்? இவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது? 3 வருடங்களுக்கு முன்பு கணேஷ் சாலை ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக ஸ்கூட்டியில் வந்த கீர்த்தனா எதிர்பாராத விதமாக கணேஷின் மீது மோதிவிட்டார். காரணம், அப்போதுதான் கீர்த்தனா ஸ்கூட்டி பழகி கொண்டிருந்தாள். பிறகு ஆளுக்கொரு திசையில் விழுந்து கிடந்தார்கள். கணேஷிற்கு லேசான காயம்தான். ஆனால் கீர்த்தனாவிற்கு அவளுடைய கால் சுளுக்கி கொண்டது. அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. வலி தாங்காமல் கத்தினாள். அதன் பிறகு கணேஷ் அவளின் பக்கத்தில் சென்றான். கீர்த்தனா கணேஷை பார்த்து பயந்தாள். ஆனால் கணேஷ் கீர்த்தனா மீது கொஞ்சம் கூட கோபப்படவில்லை. பிறகு பக்கத்தில் சென்று அவளின் கையை பிடித்து தூக்கிவிட்டான். ஆனால் கீர்த்தனாவால் சிறிது நேரம் கூட நிற்க முடியவில்லை. மறுபடியும் கீழே உட்கார்ந்து விட்டாள். பிறகு கீர்த்தனா கணேஷை பார்த்து, எப்படியாவது என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னாள். அதற்கு கணேஷ், நான் உங்களை ஆட்டோவில் ஏற்றி விடுகிறேன், உங்கள் ஸ்கூட்டியை நான் வீட்டில் கொண்டு வந்து தருகிறேன் என்றான். அதற்கு கீர்த்தனா, இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், என்னை முன்னால் போக சொல்லிவிட்டு என் ஸ்கூட்டியை நீங்கள் திருடிவிட்டால் நான் என்ன செய்வது என்றாள். இதை கேட்டதும் ஷாக்கான கணேஷ் கீர்த்தனாவை முறைத்து பார்த்தான். ஆனால் கீர்த்தனா, நான் ஒன்றும் உங்களை சொல்லவில்லை, பொதுவாகத்தான் சொன்னேன், நாட்டில் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது என்று சமாளித்தாள். கீர்த்தனாவின் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்த கணேஷ் அவளை ரசிக்க தொடங்கினான். மெய்மறந்து கீர்த்தனாவையே பார்த்து கொண்டிருந்த கணேஷ், எதற்காக இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? நான் என்ன தாஜ்மஹாலா, இப்படி கண்ணிமைக்காமல் பார்க்கிறாய் என்றாள். பிறகு சுதாரித்து கொண்ட கணேஷ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போது உன்னை எப்படி வீட்டில் சேர்க்கப் போகிறேன் என்பதை யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றான். உடனே கீர்த்தனா, என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது, ஆனால் அதற்கு நீ சரிப்பட்டு வரமாட்டாய் என்றாள். அதற்கு கணேஷ், என்னால் முடியும், உனக்கு தைரியம் இருந்தால் சொல் என்றான். பிறகு கீர்த்தனா, பேச்சு மாறக்கூடாது, சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றாள். உடனே கணேஷ், நீ அது என்னவென்று சொல்லு, என்னால் செய்ய முடிந்தால் நான் செய்வேன். பிறகு கீர்த்தனா கணேஷை பார்த்து, என்னை அப்படியே தூக்கி கொண்டு என் ஸ்கூட்டியில் வைத்து பிறகு ஓட்டிச் சென்று என் வீட்டில் விட்டுவிடு என்றாள் கீர்த்தனா. அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கணேஷிற்கு ஏதோ ஒரு சந்தோஷ உணர்வை கொடுத்தது. பிறகு கணேஷ் கீர்த்தனாவை கொண்டு போய் வீட்டில் விட்டான். அங்கே அவர்களின் பெற்றோர்கள் கணேஷை பாராட்டினார்கள். கணேஷிற்கு கீர்த்தனாவின் தாயார் டீ போட்டு கொடுத்தார். அதன் பிறகு கணேஷ் தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். இந்த நிலையில் கணேஷ் தன்னுடைய மனதை கீர்த்தனாவிற்கு பறிகொடுத்து விட்டான். வீட்டிற்கு வந்ததும் நினைப்பு எல்லாமே கீர்த்தனாவின் மேலில்தான் இருந்தது. அந்த பக்கமும் அதே கதைதான். கணேஷின் நினைப்பு அவளுக்கு வாட்டியது. ஒரு முறைதான் பார்த்து கொண்டார்கள். ஏதோ ஒரு உயிர் பிரிந்தது போல ஒருவருக்கொருவர் இயங்கத் தொடங்கினார்கள். அதுதானே காதல். பிறகு ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும், அதற்கு ஏதாவது காரணம் வேண்டும் என்பதை புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்படியே ஒரு 3 நாட்கள் ஓடிவிட்டது. இதற்கு மேல் கீர்த்தனாவை பார்க்காமல் நம்மால் இருக்க முடியாது என்பதை உணர்ந்த கணேஷ் ஒரு திட்டம் போட்டான். 4வது நாள் காலை கீர்த்தனாவின் வீட்டிற்கு சென்று கீர்த்தனாவை பார்த்து, அன்று நான் கீழே விழுந்த போது என்னுடைய செல்போன் எங்கோ விழுந்து விட்டது, நானும் அந்த இடத்தில் போய் தேடினேன், உங்கள் கண்களில் ஏதாவது பட்டதா என்றான். ஏன் சம்பந்தமே இல்லாமல் இப்போது வந்து அவன் கேட்கிறான் என்பதை அப்போதுதான் அவள் புரிந்தாள். ஓ, இவன் நம்மளுடைய செல்போன் நண்பரை கேட்கிறான் என்று. பிறகு கீர்த்தனா, அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கவில்லை, வேண்டுமென்றால் உன் நம்பரை கொடு, என் செல்போனிலிருந்து போன் செய்து பார்க்கிறேன் என்றாள். இப்படி அவள் சொன்னதும் உற்சாகம் அடைந்த கணேஷ், நம் திட்டம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய செல்போன் நம்பரை அவளிடம் கொடுத்தான். கணேஷிடம் செல்போன் நம்பரை வாங்கிய கீர்த்தனா, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, என்னோட செல்போன் ரூமில் இருக்கிறது, நான் அங்கு சென்று போன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள்.
ஆனால் கணேஷ் தன்னுடைய செல்போனை சைலண்ட் மோடில் போட்டுட்டு வீட்டில் வைத்துதான் வந்தான். 3 நிமிடங்கள் சென்றது. ரூமிலிருந்து வெளியே வந்த கீர்த்தனா, நான் உன் நம்பருக்கு கால் செய்து பார்த்தேன், ஆனால் யாரும் எடுக்கவில்லை. எனக்கென்னவோ அது நாம் விழுந்த இடத்தில்தான் கிடைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உடனே போய் தேடு என்றாள். இதை கேட்டதுமே உற்சாகமடைந்த கணேஷ் வீட்டிற்கு ஓடினான். நம் காதலியின் நம்பர் கிடைத்துவிட்டது. அவளிடம் எப்படி பேசத் தொடங்குவது என்று யோசித்தபடியே சென்றான். வீட்டிற்கு வந்ததும் உற்சாகத்தோடு தன்னுடைய செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் ஒரு மிஸ்டு கால் கூட இல்லை. இதனால் கவலையான கணேஷ் தலையில் கையை வைத்து படுத்து கொண்டான். அப்போது அவனின் நினைவில் ஓடியது, ஃபோன் செய்தேன் என்று சொன்னாலே, ஏன் செய்யவில்லை? ஒருவேளை நெட்வொர்க்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்று கணேஷிற்கு சிந்தனை வலுத்தது. ஒருவேளை கீர்த்தனாவிற்கு நம்மளை பிடிக்கவில்லையோ? சரி விடு, இனிமேல் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று படுத்தான். ஆனால் அன்று இரவு 10 மணிக்கு கணேஷிற்கு செல்போன் ஒரு SMS வந்தது. பிறகு அவன் எடுத்து பார்த்தபோது ஒரு புதிய நம்பரிலிருந்து தான் அந்த மெசேஜ் வந்தது. அதை படித்த அவனுடைய கண்களிலிருந்து நீர் வழிந்தது. அதில், டே திருட்டு பயலே, என்னுடைய செல்போன் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ திட்டம் போட்டாயா? உன்னை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளவு நேரம் உன்னை கதற விட்டேன். உன்னை பார்த்த அந்த நேரம் முதல் நான் என்னையே மறந்து உன்னிடம் காதலை சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்திருக்கின்றேன். என்னமோ தெரியவில்லை, உன்னை உயிருக்கு உயிர் மேலாக நேசிக்கின்றேன். நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் போல இருக்கிறது. என்னை தவிர நீ வேறு எந்த பெண்ணையும் நீ கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது. ஐ லவ் யூ என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு கணேஷ் கீர்த்தனாவிற்கு ஒரு SMS அனுப்பினான். நீர் இல்லாத நிலத்தில் எப்படி மனிதன் வாழ முடியாதோ அதே போலத்தான் என்னாலும் உன்னை பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஐ லவ் யூ என்று அனுப்பினான். பிறகு கணேஷிற்கு ஏதாவது ஒன்று என்றால் கீர்த்தனாவால் தாங்க முடியாது. அதேபோல் கீர்த்தனாவிற்கு ஏதாவது என்றால் கணேஷ் துடிதுடித்து போயிடுவான். இப்படியே 3 வருடங்கள் ஓடியது. இரு வீட்டாருக்கும் இவர்களுடைய காதல் தெரிய வந்தது. பிறகு அவர்களும் நமது குழந்தைகளின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து தேதியும் குறித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் காதலர்கள் இருவரும் சந்தோஷத்தில் மிதந்தார்கள். அவர்களை சுற்றி பட்டாம்பூச்சி பறப்பது போல் இருந்தது. எங்களைப் போலவே எல்லா காதலர்களுக்கும் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இருவரும் கடவுளை வேண்டிக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் கணேஷ் சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போதுதான் கணேஷின் வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது. ஒரு நாள் கணேஷிற்கு திடீரென்று கை கால்கள் வீங்க ஆரம்பித்தது. அதை பார்த்த கணேஷ் ஏதாவது பூச்சி கடித்திருக்கும் என்று அலட்சியமாக இருந்தார். கணேஷிற்கு திருமணம் நடக்க இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கிறது. பிறகு கணேஷ் என்ன இப்படி நடக்கிறது என்று நினைத்து மெடிக்கலில் மருந்து வாங்க சென்றான். ஆனால் உடலின் வீக்கம் குறையவே இல்லை, மேலும் சோர்வுதான் ஏற்பட்டது. மேலும் பல இன்னல்களை சந்தித்தான். அந்த நேரத்தில் தன்னுடைய ஊரில் சந்தோஷமாக சுற்றி கொண்டே இருக்க வேண்டிய கணேஷ் தன்னுடைய உடல்நல குறைவால் சென்னையிலேயே இருந்து விட்டான். காரணம், திருமண நேரத்தில் இது வீட்டிற்கு தெரிந்துவிட்டால் அனைவரும் கவலைப்படுவார்கள். அதனால் இந்த நிலையில் கணேஷின் நண்பன் அசோக் கணேஷை பார்த்து, நண்பா, இது பார்த்தால் பூச்சிக்கடி மாதிரி தெரியவில்லை. நாம் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று டாக்டரை பார்த்துவிட்டு வரலாம். மறுநாள் உனக்கு திருமணம், புரிந்து கொள் என்று வற்புறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர் கணேஷை பார்த்து, மனதை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களின் 2 சிறுநீரகங்களும் செயல்படவில்லை. அதனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்ய வேண்டும். இனிமேல் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களால் சாதாரண மனிதனைப் போல் இருக்க முடியாது. சாப்பாடு கூட உப்பில்லாத பத்தியம் சாப்பாடுதான் சாப்பிட வேண்டும். அதனால் மனதை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்ட கணேஷிற்கு தூக்கி வாரி போட்டது. பிறகு வீட்டிற்கு வந்ததும் அழுது கொண்டிருந்த கணேஷிடம் அசோக் கூறினான், நண்பா, இனி அழுது புண்ணியமில்லை. நாளை மறுநாள் உனக்கு திருமணம், சீக்கிரம் புறப்படு, ஊருக்கு போவோம் என்றான். ஆனால் கணேஷிற்கு சிறுநீரகம் செயலிழப்பு என்றால் அதன் விளைவு எப்படி இருக்கும், அதை சந்தித்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாமே தெரியும். இதனால் மனமுடைந்த கணேஷ் அவன் நண்பன் அசோக் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அடுத்த நாள் காலை இருவரும் ஊருக்கு கிளம்பினார்கள். கணேஷிற்கு உடல்நலம் சரியில்லாததால் அவனை ஒரு வாடகை காரில் அழைத்து சென்றான் அசோக். செல்லும் வழியில் கணேஷ், நமக்கு இந்த திருமணம் நடந்தது என்றால் கீர்த்தனாவின் வாழ்க்கை பாழாகிவிடும். அவளை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் நினைத்தோம். ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு திருமணம் நடந்தால் காலம் முழுவதும் அவள் கஷ்டப்பட வேண்டும்.
எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்திட வேண்டும், நமக்காக அவளின் சந்தோஷத்தை இழக்கக்கூடாது என்பதை யோசித்தான். ஒரு பக்கம் நமது காதலியை பிரிய போகின்றோம் என்ற கவலையும், மறுபக்கம் நம்மை பிரிந்தால்தான் அவள் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற யோசனையும் அவனின் சிந்தனையில் ஓடியது. இருவரும் அன்று இரவுதான் வீடு வந்து சேர்ந்தார்கள். அப்போது மணி 11. கணேஷை அந்த நிலையில் பார்த்த பெற்றோர்கள் கதறி அழுதார்கள். வெகு தூரம் பயணம் செய்ததால் கணேஷ் அந்த நேரம் அவர்களிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. பிறகு கணேஷை ரூமுக்குள் படுக்க வைத்தார் அசோக். பிறகு அசோக்கிடம் அவர்களின் பெற்றோர்கள் என் மகனுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்போது அசோக் உண்மையை சொன்னால் தன் நண்பனின் திருமணம் நின்றுவிடுமோ என்று, கீர்த்தனாவை திருமணம் செய்து கொள்வதற்காகத்தானே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதனால் இந்த உண்மையை மறைத்து விடுவோம் என்று நினைத்தான். பிறகு அதெல்லாம் ஒன்றுமில்லை, கணேஷை ஏதோ ஒரு பூச்சி கடித்திருக்கிறது, நாங்கள் மருத்துவரை பார்த்துத்தான் வந்திருக்கிறோம் என்றான். ஆனால் அசோக்கின் மனதிலும் ஒரு கவலைதான். தன் நண்பனின் திருமணம் முடியட்டும், அதன் பிறகு பெற்றோர்களிடம் கூறலாம் என்று நினைத்தான். அந்த வீடு திருமண கோலத்தில் ஜொலித்திருந்தது. பிறகு அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்த கணேஷ் பெற்றோர்களிடம் இதை சொன்னால் இதெல்லாம் ஒரு வியாதி கிடையாது, முதலில் திருமணம் நடக்கட்டும், அதன் பிறகு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள் என்று நினைத்த கணேஷ் நம்மை திருமணம் செய்து நம் காதலி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு திட்டம் தீட்டினான். கணேஷ் தாலி கட்டுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு எனக்கு கீர்த்தனாவை பிடிக்கவில்லை, என்னை கட்டாயப்படுத்திதான் இந்த திருமணத்தை நடத்துகிறார்கள் என்று கூறி அனைவரையும் அதிர வைத்து விட்டார். இதை கேட்டவுடனே கொந்தளித்த கணேஷின் பெற்றோர்கள் கணேஷிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள். ஆனால் கணேஷ் பிடி கொடுக்கவே இல்லை. இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற கணேஷின் அப்பா, இனிமே நீ என் கண்முன்னே நிற்காதே, இங்கிருந்து சென்று விடு என்று கூறினார். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த கணேஷ் சிறிது நேரம் அந்த தெருவிற்கு சென்று கொண்டிருந்தான். ஆனால் இது எதையுமே கீர்த்தனா நம்பவே இல்லை. என் உயிர் என்னை விட்டு பிரிந்து போகிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று கதறினாள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அசோக் தன் நண்பன் தன் கண்முன்னே வீட்டை விட்டு செல்வதை அவரால் தாங்க முடியவில்லை. உடனே எல்லாம் அவர்களிடம் நடந்ததை எல்லாம் கூறி, இந்த காரணத்திற்காக தான் திருமணம் வேண்டாம் என்று உங்களை எல்லாம் விட்டு பிரிந்து செல்கிறான் என்று சொல்லி கதறி அழுகிறான். பிறகு அவர்கள் ஓடிச் சென்று கணேஷை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். எது நடந்தாலும் சரி, நான் உன்னை மட்டும்தான் திருமணம் செய்வேன், அதற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று கூறிவிட்டாள். பிறகு இருவருக்கும் அதே முகூர்த்தத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த கதையை நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையாகவே இப்படி ஒரு காதலர்கள் இருக்கிறார்களா என்று நீங்கள் நினைப்பீர்கள். வாழ்க காதல். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.